श्रीशैले दयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं சகஸ்ஸசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம். திருவழுதி நாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினி அவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடையினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்திராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்து, 10ஆம் பதிகம், 6ஆம் பாசுரம். நீயு நானும் நேர்மேற்கல் மேல் மற்றோர் நோயும் சார்கொடான் நெஞ்சமே சொன்னேன். தாயும் தந்தையுமாய் உலகினில் வாயுமேசன் மணிவண்ணன் எந்தையே. நீயும் நானும் இந்நேர் நிற்கில் மேல் மற்றோர் நோயும் சார்கொடான் நெஞ்சமே சொன்னேன். தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் வாயும் ஈசன் மணிவண்ணன் எந்தையே. நெஞ்சமே, அதாவது மனமே, நீயும் நானுமாக இந்நேர் நிற்கில் இந்த நிலையிலே நின்றால் மேல் இனிமேல் இவ்வுலகினில் இந்த உலகத்தில் தாயும் தந்தையுமாய் தாயாகவும் தந்தையாகவும் வாயும் அவதரித்துள்ளவனும் மணிவண்ணன் நீல மணிவண்ணன் எந்தை எனக்கு சுவாமியாகிய ஈசன் சர்வேஸ்வரன் மற்றுமோர் நோயும் சார்கொடான் வேறொரு துன்பமும் அணுக ஒட்டான். சொன்னேன், இது உண்மை உண்மை என்று நான் சொன்னேன் என்றார் ஆழ்வார். இப்பொழுது இப்பாசுரத்தின் முழு விளக்கத்தினை நாம் அனுபவிக்க உள்ளோம். தாயைப் போன்ற பொறிவு, தந்தையைப் போன்று நமது நன்மையை குறித்து எண்ணியபடி உள்ள சிந்தை ஆகியவற்றை கொண்டவன் எந்த எம்பெருமான். அப்படி இந்த உலகத்திலே அவதரிக்கின்ற சர்வேஸ்வரன் எப்படி இருக்கின்றானாம்? நீல ரத்தினக்கல் போன்று எனக்கு அனைத்து விதமான உபகாரங்களும் செய்தபடி உள்ளான். தாய்க்கு எப்பொழுதும் குழந்தைகள் மீது பரிவு உண்டு. தந்தைக்கு எப்பொழுதும் தன்னுடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் எப்படி இருத்தல் வேண்டும், தன்னை விட அதிக அளவு முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமா? அதனைத்தான் இங்கே தாயைப் போன்ற பரிவும் தந்தையைப் போன்ற நமது நன்மை குறித்து எண்ணியபடி உள்ளான் எம்பெருமான். அப்படி சிந்தையை கொண்டவனாக இந்த உலகத்திலே அவதரிக்கின்ற சர்வேஸ்வரன் நீல ரத்தினம் போன்று எனக்கு அனைத்து விதமான உபகாரங்களும் செய்தபடி உள்ளான். இப்படிப்பட்ட தந்தையான அவன் தொழ என்று நியமிக்கும்படியாக உள்ளது எனது நெஞ்சம். அப்படிப்பட்ட எனது நெஞ்சமான நீயும் அந்த நெஞ்சத்தை கொண்ட நானும் இப்படியாக நாம் இருவரும், தானும் தன் நெஞ்சமும் ஒருமித்து நின்றால் என்ன ஏற்படுமாம்? இனிவருங்காலங்களிலே நமக்கு எந்த விதமான துன்பம் ஏற்படாதபடி அந்த சர்வேஸ்வரனாகிய எம்பெருமான் பார்த்து கொள்வான். இதனை நெஞ்சே உனக்கு நான் உரைக்கின்றேன் என்கின்றார் ஆழ்வாரின் நெஞ்சம். அவரிடம் அவன் மிகவும் எளிதாக அடைபவனாக உள்ளான். இப்படிப்பட்ட அவன் நம்மை விடமாட்டான் அல்லவோ என்றது.
அதற்கு ஆழ்வார் நெஞ்சத்தை நோக்கி கூறுகிறார், நமது தாழ்மையை மனதில் சிந்தித்தபடி நாம் அவனை விட்டு அகல முயலாத வரை அவன் நம்மை ஒரு நாளும் விடமாட்டான். எல்லாம் நம் மனதில் இருக்கிறது. நாம் அவனை அடைய வேண்டும் அல்லது அடைய முடியாது, நாம் தாழ்ந்தவன் என்று தாழ்மையில் மனதில் சிந்தித்தபடி அவனை விட்டு நாம் அகன்றோம் என்றால் அவன் அகன்று விடுவான். அப்படி நாம் முயலாத வரை அவன் நம்மை விட்டு ஒரு நாளும் விடமாட்டான், அகலமாட்டான் என்கின்றார். ஏனென்றால் இவ்வுலகில் பிறந்த எல்லோரும் சேதனர்கள் தாழ்ந்த அனுஷ்டானங்கள் பலவற்றை செய்கின்றார்கள். பட் அதையும் செய்யச் சொல்லுபவன் யாரென்றால் அந்த சர்வேஸ்வரனே என்கின்றார். தாழ்ந்த அனுஷ்டானங்கள் போன்றவற்றை நம்மை செய்ய வைத்து அதனை காரணங்காட்டி நம்மை விளக்குதல், தன்னை தவிர்த்துள்ள மற்ற பலன்களை நமக்கு அளித்துவிட்டு மறைமுகமாக ஒதுங்குதல், நமது தாழ்மையை நாம் எண்ணி அகன்று போகும்படி செய்தல் என்றெல்லாம் நடக்கக்கூடும். முன்பு செய்த பாவத்திற்கான பலனை நம்மை அனுபவிக்க வைத்து நம்மை விலக்குதல் போன்ற எந்த ஒரு செயலையும் அவன் செய்ய மாட்டான். தாய் தந்தை போன்று பரிவுடன் உள்ளவனா? அவர்கள் ஒன்றவனல்ல இவன். அந்த அளவு மட்டும் பரிவு காட்பவன் அல்லன். தாயும் தந்தையும் பரிவு காட்டுவார்கள். எம்பெருமானுடைய பரிவு அவ்வளவோ அல்ல அல்ல. அந்த அளவு மட்டும் பரிவு காட்டுபவன் அல்லனவன். அவர்களை காட்டிலும் அதிகம் பரிவுள்ளவன் எம்பெருமான் என்கின்றார். தனது கைக்குழந்தை ஒன்று தவறி ஆற்றிலோ கிணற்றிலோ விழுந்தால் தாயானவள் தனக்கு நீச்சல் தெரியாவிட்டாலும் கூட அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக தானும் விரைந்து குதிப்பாளன்றோ அந்த கிணற்றிலோ அல்லது ஆற்றிலோ. அதுபோன்று சம்சாரத்திலே விழுந்த நம்மை காப்பாற்ற தானும் சம்சாரத்தில் குதித்து இங்கு வந்து அதற்காகத்தான் அவன் அவதரித்தானோ? அதுதான் அவன் அவதரிக்க காரணமோ? தனது வடிவழகை காட்டி மற்ற உல விஷயங்களில் நான் ஈடுபட்டு நிற்காதபடி என்னை மீட்டு தனது யஜமானத்தன்மையை எனக்கு உணர்த்தி என்னுடைய கைங்கரிய தன்மையை நிலைநாட்டியவன் என்றோ அந்த எம்பெருமான். நமக்கு இனிமேல் வரும் பிறவி என்னும் பிணியையோ மற்றும் நரை திரை மூப்பு துன்பம் துயரம் எல்லாவற்றையும் நம்மை அணுகவே விடமாட்டான் அவன். இது சத்தியம் என்று தன் நெஞ்சிடம் அறுதியிட்டு கூறுகின்றார் இப்பாசுரத்திலே ஆழ்வார். நோய் என்று இங்கே கூறப்படுவது காமம், குரோதம், அகங்காரம், மமகாரம் போன்ற மலங்களை குறிக்கும். அப்படிப்பட்ட நோய்கள் நம்மை அண்டாதபடி அந்த எம்பெருமான் பார்த்து கொள்வான் என்று ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் நம்போன்ற சேதனர்களுக்கு அறிவுறுத்துகிறார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு கால நிறைவு செய்கிறோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.